வந்தா மலை போனா மயிர் தான் இது. ஜெயிச்சாதான் ஒரு அண்ணாமலை, ஜெயிக்கலாம் ஒரு தம்பி மலைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுருவாங்க. அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தி எக்ஸைட்மெண்ட். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் உமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன். மயிரை கட்டி மலை இழுத்துக்கிறோம். வந்தா மலை போனா மயிர் தான் இது. நாங்கள் ஒன்றும் கோடிகளை செலவு பண்ணலை, கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணலை, தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எங்களுக்கு காசு வரலை, பெரும்பெரும் நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கலை, கமிட்மெண்ட் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களை நிரூபிப்பதற்கான ஒரு களம். சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களை விட தன்னிச்சையா அதிகமான வாக்குகளை பெற்றுட்டா நான் கட்சியே கிடைச்சிடறேன்னு சொன்னாப்ல. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தால் தானே நான் அந்த முடிவுக்கு வரணும். ஜெயிச்சாதான் ஒரு அண்ணாமலை, ஜெயிக்கலாம் ஒரு தம்பி மலைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுருவாங்க. அந்த சவால் அந்த சவால் விடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு அசட்டுத்தனமான துணிச்சல் தேவைப்படும். அப்படித்தான் அதை பார்க்கணும் ஒழிய கட்சியை கலைப்புன்னு சொல்லிட்டாங்க, கட்சியை எப்போ கலைப்பாரு அப்படின்னு அதுக்கு அது திமுக நல்லாட்சி கொடுத்ததுனால தான் அந்த ஓட்டு வந்துச்சு நம்ம நினைச்சோம்னா, பாஜக நல்லாட்சியா கொடுத்துச்சு. மேலே யார் வரணுங்கிற மக்கள் முடிவு பண்றான். இங்க மோடி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்தை மட்டும் திமுக திட்டமிட்டு பரப்பியது. ஆனா திமுக மீதான எந்த தவறுகளையும் மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 1,13,000 வாக்களை நாம் தமிழ்ச்சி போய்கிட்டு இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 1,20,000 வாக்களை பெற்றிருக்கிறது. மயிலாடுதுறையில் 1,02,000 வாக்கள். ஒரு 5-6 தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்களை நான் லட்சம் வாக்கு அப்படிங்கிறது சாதாரண வாக்கு கிடையாது. நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்க முடியுமாங்க இந்த சூழ்நிலையில? பெரும்பெரும் முதலாளிகள் அண்ணாமலையுடைய தேர்தல் பரப்புரையா இருக்கட்டும், இந்த எண்மண் எண் மக்கள் பயணமா இருக்கட்டும், அதுக்கு பேக்கப் பண்ணாங்க. மோடி 18 முறை வந்துட்டு போயிருக்காரு. இவ்வளவு நடந்தும் கூட அவங்களால வெல்ல முடியல. விஜயனுடைய வருகைங்கிறது எந்த அளவுக்கு நாம் தமிழரை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் இணைஞ்சே அடுத்த தேர்தலை சந்திக்க போறாங்களே, இந்த திராவிட பூதங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகில இந்திய அளவில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகி பரபரத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்து தன்னுடைய பார்வையை முன்வைப்பதற்காக நம்மோடு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட முடிவுகள் வெளியான சூழல் தான் அது. அகில இந்திய அளவில், தமிழக அளவில் உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? அது அகில இந்திய அளவில் 293 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு அளவில் 40 தொகுதியிலுமே திமுக கூட்டணி தான் முன்னிலை வைக்குது. மேலே மோடி, இங்கே ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் அதே நிலைப்பாடு தான். ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சோ அதான் நடந்திருக்கிறது. என்ன போன முறை இந்திய அளவில் பெற்ற வாக்குகளை விட சில தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 44க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஆனால் ஒரிசாவில் அதுக்கு பதிலாக முன்னிலை அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வங்கியின் அடிப்படையில், வாக்கு விழுக்காட்டு அடிப்படையில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. மற்றபடி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே நடந்திருக்கிறது. ஒரு பெரிய ஊடகங்களை வைத்துக்கொண்டு மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிகளும், திமுக, இந்த இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை பெரிய ஒரு பிம்பம் போல காட்டினாங்க. அது ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி. இங்கே மோடி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்தை மட்டும் திமுக திட்டமிட்டு பரப்பியது. ஆனால் திமுக மீதான எந்த தவறுகளையும் மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பல ஃபேக்டர் சொல்லலாம். தேர்தல் அரசியலில் நீங்கள் ஒரு ஃபேக்டர் தீர்மானிக்கிறது இல்லை. வெறும் பணத்துக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போகிறாங்கன்னா இல்லை, பணத்துக்காகவும் போடுறான். மதத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறாங்கன்னா இல்லை, மதத்துக்காகவும் போடுறான். சாதி பார்த்தா ஓட்டு போடுறான்னா சாதிக்காக மட்டும் ஓட்டு போடல, சாதிக்காகவும் போடுறான். அப்படி தலைவர்களுக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறான் இல்லை, தலைவர்களுக்காகவும் போடுறான். அப்படி பல காரணிகளை ஒரு தேர்தல் அரசியல் தீர்மானிக்குது. அதில் பார்க்கும்போது மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல கேள்விகள் இருக்கிறது. ஆனாலும் கூட தன்னுடைய வாக்கு வெல்லணும், தான் செலுத்து இவங்க திமுக வெல்லணும், அதிமுக வெல்லணும், தான் வாக்கு வெல்லணும், தான் போடுற ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும் அப்படிங்கிற மனநிலை பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்கு. இது நாடாளுமன்றத்துக்கான களம். அப்போ நாடாளுமன்றத்தில் யார் பிரதமராக வருவா, என் வாக்கு பிரதமருக்கான வாக்கா மாறணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொன்று, என் வாக்கு சரியான நபருக்கு போய் சேரணும், சரியான நபர்னா வெல்ற கட்சிக்கு போய் சேரணும், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கு. அந்த மனநிலை தான் தமிழ்நாட்டில் எதிரொலிச்சு தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் நிலைப்பாட்டு அளவில் தவறு செஞ்சுட்டு தோணுதா உங்களுக்கு? சரியா இருக்கு நாம் தமிழ் கட்சி இல்லை நிலைப்பாட்டில் ஏன் தவறு செய்யுது? தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 1,13,000 வாக்களை நாம் தமிழ் கட்சி போய்கிட்டு இருக்கிறது. அதே போல் நாகப்பட்டினத்தில் 1,20,000 வாக்களை பெற்றிருக்கிறது. மயிலாடுதுறையில் 1,02,000 வாக்கள், தஞ்சாவூரில் 97,000 வாக்குகள். காலையிலிருந்து தென்காசி தொகுதியில் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியை தாண்டி அதிக வாக்குகளை இவர் பெற்றிருந்தார் இசை மதிவாணன். இப்பொழுது கிட்டத்தட்ட 1,00,000 வாக்களை தாண்டி பெறாரு. ஒரு 5-6 தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்களை நான் லட்சம் வாக்கு அப்படிங்கிறது சாதாரண வாக்கு கிடையாது. நீங்கள் எந்த விதமான பின்னணி இல்லை, பொருளாதார பின்னணி இல்லை, பெரிய அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி கிடையாது. தனித்து ஒரு கட்சி போட்டி போடுது, வாக்குக்கும் பணம் கொடுக்கல, மக்கள் கூடுவதற்கும் பணம் கொடுக்கல.
ஓட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்காம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே விலை மதிப்பான ஓட்டுகள் தான். இது நாம் தமிழர் கட்சிக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு களமா இருக்கும். 2019 நாடாளுமன்றத்தையும் இந்த நாடாளுமன்றத்தையும் ஒப்பிடணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் விழுந்த வாக்களை வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சி கணக்கிட முடியாது. நாடாளுமன்றத்தில் 15 லட்சம் வாக்கள் நாம் தமிழ் கட்சி பெற்றது. ஆனா இப்பொழுது அதை விட டபுள் டிஜிட் ஓட்டுகளை நாம் தமிழ் கட்சி பெற்றது. இதுவரைக்கும் 8.2 விழுக்காடு, கடந்த முறை 6.7 விழுக்காடு விட்டுருந்தாங்க. 7 விழுக்காடு கம்மி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து இப்போதைக்கு வரைக்கும் 8 விழுக்காடு நாம் தமிழ் கட்சி தொட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் வரலாற்றில் இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும். கொள்கை ரீதியாக என்ன எந்த பின்னணியும் இல்லை. நிலைப்பாட்டளவுடன் எது கேட்டனாக்கா, நீங்களே சொன்னீங்க மக்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி வெல்லணுன்றதுக்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் பொழுது மத்தியில் யார் வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று பாஜகவாக இருக்கும், இல்லை காங்கிரஸாக இருக்கும். அந்த அடிப்படையில் கேட்டேன் நான். அப்போ ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போனோம் அப்படிங்கிற நிலை இருக்கு இல்லையா? ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு வந்து ஏபிசிடி யார் கூடயும் கூட்டணி இல்லை. மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து வெறுமனையாக நீ பணத்தை அச்சிடுவது ராணுவம் 2 மட்டும் தான் வச்சுக்கோ, மற்றதை மாநிலத்துக்கு கொடுத்து மாநில சுயாட்சி பேசுகிறோம். அப்படிங்கும்போது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் வச்சு பொருத்தி பார்க்க மாட்டாங்க. அது சட்டமன்றத்துக்கான கட்சியாக தான் பார்ப்பாங்க. ஆனால் கட்சி நாடாளுமன்றத்தில் போட்டிடுவதே தன்னுடைய தனித்தன்மையை காட்டுவதற்கும் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கும் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வந்து கிராமங்களில் போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக தான் இந்த தேர்தலை பயன்படுத்த முடியும். ஒன்று மயிரை கட்டி மலையை இழுத்துருக்குறோம், வந்தால் மலை போனால் மயிர் தான். இது நாங்கள் ஒன்றும் கோடிகளில் செலவு பண்ணலை, கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணலை, தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எங்களுக்கு காசு வரலை, பெரும்பெரும் நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கலை, கமிட்மெண்ட் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களை நிரூபிப்பதற்கான ஒரு களம். இந்த தேர்தல் அரசியலில் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நிறைய வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இவங்க திருப்பி இதே களத்தில் திருப்பி சட்டமன்றத்தில் நிற்கும்போது தெரிந்த முகமாக மாறுவாங்க. இப்போ காளியம்மாள் அவர்களோ, இல்லை மரிய ஜென்னிஃபர் அவர்களோ, ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களோ, சிவகங்கை எழிலரசி அவர்களோ ஒரு அறிந்த முகமாக மாறுகிற பொழுது சட்டமன்றத்தில் இது நிற்கும் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இது ஒரு பாடம் தான். ஓகே, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். மற்ற கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து நிறைய முதலீடுகள் இருக்குது, அவங்க வந்து கடுமையாக போராடுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்குது. அதே மாதிரி நமக்கான இலக்கு வந்து தமிழகத்தை வந்து ஆளணுங்கிறது. அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய பாதையில் வந்து ஒரு பின்னடைவோ ஒரு சுணக்கமோ ஏற்பட்டுறக்கூடாது இல்லையா? அப்போ கவனம் செலுத்தி போகும்பொழுது அந்த 7% நம்மளால் தக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உறுதியாக தக்க வைக்கலாம். 7% வந்து தக்க வைக்கிறதுங்க தாண்டி நாடாளுமன்றத்தோடு தான் இந்த நாடாளுமன்றத்தை ஒப்பிடணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறோமான்னு 8 விழுக்காட்டை நோக்கி தான் நாம் தமிழ் கட்சி இப்போதைக்கு வந்துக்கிற இதை பார்க்கும்போது 8 விழுக்காட்டை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதை தக்க வைக்க முடியும். இன்னொன்று, தக்க வைக்கிறோம் தக்க வைக்கலை அப்படின்லாம் தாண்டி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறோம், ஒரு பெரும்பெரும் முதலாளிகளை வைத்திருக்க கட்சி தான் பயப்படணும். நாம் தமிழ் கட்சி ஒரு மாநில கட்சி, தனிச்சு துணிஞ்சு நிற்கிறதே ஒரு பெரும் சாதனை தான். நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்க முடியுமாங்க இந்த சூழ்நிலையில்? ஆர்கானிக்காக ஒரு கட்சி க்ரோ ஆகிருக்குது, ஆர்கானிக்காக விழுந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து பியூர் வந்து கோல்டு மாதிரி பியூர் ஓட்ஸ். மக்கள் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் தத்துவத்திற்குமாக வாக்கு செலுத்திருக்கிறான். அப்படி செலுத்தின ஒவ்வொரு வாக்குமே விலை மதிப்புமிக்க வாக்கு தான். இது சட்டமன்றத்தை தான் நம்ம வந்து முழுமையான சட்டமன்றத்தில் நாம் தமிழ் கட்சி பெறுகிற வாக்கள் வந்து அது உண்மையிலே ஒரு கவனிக்க வேண்டிய வாக்குகள். அது வந்து தேர்தல் அரசியலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். நாடாளுமன்றத்தில் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஆனால் நிச்சயமாக கடந்த தேர்தலை விட அதிக வாக்களை தான் பெறும். ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு சில சிக்கல்கள்லாம் இருந்தது. என்னன்னாக்கா, கட்சியினுடைய சின்னத்தை வந்து தக்க வைக்க முடியாத ஒரு சூழல், கட்சி சின்னம் மாறிடுச்சு. அதெல்லாம் இல்லாம விவசாய சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தா இதை விட அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு. நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை சின்னம் முக்கியமே கிடையாது. நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துற வாக்காளர்கள் வந்து சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தல, நாம் தமிழ் கட்சியுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் பார்த்தா வாக்கு செலுத்துறாங்க. திமுகனா சின்ன ஃபேக்டர், அதிமுகனா ஒரு பெரிய ஃபேக்டா இருக்கும். காங்கிரஸ் பாஜகவுக்கு வந்து சின்னம் வந்து மிக முக்கியமானது, அந்த சின்னத்துக்காக தான் வாக்கு செலுத்துறாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் யாருன்னா இளைஞர்கள், படித்தவர்கள், அரசியல் புரிதல் கொண்டவர்கள், சொல்லப்போனால் சமூக வலைதளத்தையும் அலைபேசியும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க. கிராமத்தில் கூடிய எளிய மனிதர்களும் இன்னைக்கு இந்த முறை வாக்கு செலுத்தியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகமாக ஒரு அவேர்னஸ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள கூட்டம் தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் சின்னத்தை வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக மாற்றி அந்த சின்னத்திற்கு பின்னாடி நாம் தமிழ் கட்சியை ஓட வச்சாங்க. அது ஒரு 15 நாள் நாம் தமிழ் கட்சி தேர்தல் பிரச்சாரம் தடைப்பட்டது. அது உண்மைதான். அது நல்ல நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு ஒரு மைக்கு மூலியமாக தான் பேசி வளர்ந்துருக்காரு. அது அப்படி தான் கொண்டு போய் சேர்த்தோம். இனத்தின் வழிதாங்கி நிற்கிற எங்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்தோம். சின்னமும் 24 ஹவர்ஸில் மக்கள்கிட்ட போய் எளிமையாக சேர்ந்தது. அது ஊடகங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. விஜயோடைய பாடல் வர வந்துச்சு, அது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருந்துச்சு. முழுமையான சப்போர்ட்னு சொல்லிட்டு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே பரப்புரைகளுக்கு பயன்பட்டது. இப்போ 40 இடங்களில் போட்டி நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. நாம் தமிழர் வந்து பெரும்பாலான இடங்களில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த நம்பிக்கைங்கிறது வந்து இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதால புறந்தள்ளப்பட்டிருக்கா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி வந்து தனிச்சு
போட்டியிடலை. 10 கட்சி கூட்டணி, 10 கட்சி 12 கட்சி கூட்டணி. அதுவும் ஒரு தேவர் கட்சி, ஒரு தேவேந்தர் கட்சி, ஒரு நாடார் கட்சி, ஒரு கோனார் கட்சி, இப்படி பல சாதி கட்சிகளோடும் மத கட்சிகளோடும் கூட்டணி வைத்து தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 5 விழுக்காடு ஒரு வாக்கு வந்து ஒரு பெரிய பேஸ் இருக்குது. அந்த பேஸ் வந்து இதோட இணையுது. அப்படி இணைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொன்று பொருளாதாரமாக கண்ணா பின்னான்னு காசு செலவு பண்ணாங்க. பெரும்பெரும் முதலாளிகள் வந்து அண்ணாமலையுடைய தேர்தல் பரப்புரையாக இருக்கட்டும், இந்த எண்மண் எண் மக்கள் பயணமாக இருக்கட்டும், அதுக்கு வந்து பேக்கப் பண்ணாங்க. மோடி 18 முறை வந்துட்டு போயிருக்காரு. இவ்வளவு நடந்தும் கூட அவங்களால வெல்ல முடியலை. நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வேணால் இது ஒரு ப்ராக்ரஸான க்ரோத்துன்னு சொல்லலாம். 7லேருந்து 8க்கு போகிறதோ, இல்லை 6லேருந்து 5க்கு போகிறதோ, வாக்கில் அதிகமாக வாங்குறதோ, இல்லை லட்சக்கணக்கான ஓட்டில் வாங்குறதோ. ஆனால் பாஜக ஆளும் கட்சி, 10 வருஷமாக ஆளக்கூடிய கட்சி. மோடி ரோட் ஷோ நடத்துறாரு, அண்ணா இவர் நிர்மலா சீதாராமன் வராங்க, அமித்ஷா வராங்க, நட்டா வராரு. அப்படி வந்தும் கூட உங்களால் வெல்ல முடியல, ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியல அப்படிங்கிறது அது அவங்களுக்கு படுதோல்வி. அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் வளர்ச்சி. நாங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவில்லை, நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சி. அவங்களுக்கு அது படுதோல்வி. இன்னொன்று அண்ணாமலை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் கருத்து கணிப்பு சொன்னது. தமிழ்நாட்டுடைய முதன்மை ஊடகங்கள் அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்க 18 விழுக்காடு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதே போல் சீட்டு வந்து 6+2 அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. அண்ணாமலை 100 விழுக்காடு ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. அண்ணாமலை ஜெயிக்கலன்னா நான் கருத்து கணிப்பு நடத்துறதே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி ஒருத்தர் அறிவிச்சாரு. அப்போ அவ்வளவு நடந்து கூட அண்ணாமலை கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு செஞ்சிருக்காங்க போது அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தான் பார்க்குறேன். தேர்தல் ஆரம்பித்த அந்த நாள் முதலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தலைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அண்ணன் அவர்களுக்கும் வந்து ஒரு கருத்து மோதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ணாமலை அவர்கள் சொன்னார் காணாமல் போயிடும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் சொன்னார். அதே போல் இவர் ஒரு பக்கம் வந்து எங்களை விட தன்னிச்சையாக அதிகமான வாக்குகளை பெற்றுட்டா நான் கட்சியே கிடச்சிட்றேன்னு சொன்னாப்புல. இப்போ எப்படி இருக்குது சூழல், அதற்கான நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தாண்டி வாக்குகளை பெற்று அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தால் தானே நான் அந்த முடிவுக்கு வரணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை ஒருத்தர் இருக்க போகிறது இல்லையே. இப்போ ஜெயிச்சாதான் அவர் அண்ணாமலை, ஜெயிக்கலன்னா அவர் தம்பி மலைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுருவாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா அந்த சவாலை யோசிக்கலாம். அண்ணாமலையே தான் ஜெயிக்கலையே. இங்கே வந்து பரீட்சையில் வந்து நான் உன்னை விட அதிக மார்க் நான் வாங்கி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சவால். அந்த சவால் வந்து அந்த சவால் விடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு அசட்டுத்தனமான துணிச்சல் தேவைப்படுது, ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் தேவைப்படுது. ஒரு தேசிய கட்சி, ஒரு பெரிய கட்சி, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, 10 வருஷமா தொடர்ச்சி ஆள்ற கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவரை பார்த்து ஒரு தலைவர் ஒரு ஆர்கானிக்காக வளர்ந்து வர ஒரு தலைவர் லீடர் வந்து சவால் விடுறாருன்னா அது பெரிய விஷயம் தான். அதை நம்பிக்கை தான் நான் பார்க்குறேன். சீமானுடைய முரட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை தான் பார்க்குறேன். அந்த நம்பிக்கை ஒரு நாள் வெல்லும். இந்த நிலம் என் கையில் சிக்கிச்சுன்னா அப்படிங்கிற அது ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸை உருவாக்குது. அப்போ ஒரு நாள் அவர் வெல்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணப்பட வைக்குது. அப்படி தான் அதை பார்க்கணும் ஒழிய கட்சியை கலைப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா கட்சியை எப்போ கலைப்பாரு அப்படின்னு அதுக்கு அது போட்டிக்கு போய் அந்த பக்கம் இருந்து கேள்விகள் வரும்ல. இனிமேட்டு விமர்சனங்கள் செய்ய தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு முடிவுகள். அந்த முடிவுகளின் அடிப்படையில் வந்து நாம் தமிழர் வந்து பாஜகவோட தன்னிச்சை அதிக வாக்குகள் பெறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த 3% லிஸ்ட்டே இன்னும் வரலையே. இப்போதைக்கு எந்த தொகுதியில் யார் வென்றாங்க அப்படின்னு தான் போடுறாங்க. டோட்டல் பெர்சன்டேஜ் நம்மளால் கவனிக்க முடியல. அவங்க தரப்பில் பாஜக வந்து 10 விழுக்காடு போட்டிருக்காங்க, நாம் தமிழ் 8 விழுக்காடு என்று இப்போதைக்கு தெரியுது. ஆனால் பெர்சன்டேஜாக இன்னும் வந்து கால்குலேட் பண்ணல, குமுலேட்டிவாக எவ்வளோ வருதுன்னு தெரியல. பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியை தாண்டியே நாம் தமிழ் கட்சி வந்து 6-7 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணியை தாண்டி வெற்றி பெற்றிருக்காங்க, இது முன்னிலை போகிறாங்க. அதே போல் அதிமுகவை தாண்டியும் ஒரு 3 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வந்து முன்னாடி போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், நாகப்பட்டினத்துலாம் அதிமுகவை தாண்டி நாம் தமிழ் கட்சி வந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுங்கிறது அது ஒரு பெரிய ப்ராக்ரஸ் தான். இப்படி தென் மாவட்டங்களில் அதிகமாக நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 5% 3% இருந்த ஒரு பாஜக கட்சி இப்போ 10% வரைக்கும் பேசுகிறாங்கனாக்கா 100% growth இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? சில முகங்களினுடைய வாக்குகளாக பார்க்குறீங்களா? இல்லை 5% ஆல்ரெடி அடிஷ்னல் சப்போர்ட் பிஎம்கேலேருந்து போயிருக்கலாங்க. பாஜக growth ஆகலை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5% ஓட்டு இருக்கு. ஜான் பாண்டியன் உள்ள போயிருக்காரு. அவங்களுக்கு மொத்தமாக அவங்க வாங்கினா கூட அது வந்து பாஜகவோட ஓட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? 10 கட்சி கூட்டணி, 10 கட்சி சேர்ந்து பெற ஓட்டு வந்து ஒரு கட்சிக்கான ஓட்டுன்னு நம்ம கணக்கு பண்ண முடியாது. நாம் தனிச்சு நிற்கிறதா நீங்கள் தனிச்சு தான் நின்று நீங்கள் உங்கள் தனித்திறமையை காட்டணும். ஓகே, 2014 பாஜக பெற்ற ஓட்டுகள் வந்து அவங்களுடைய உண்மையான பெர்சன்டேஜ்னு சொல்லலாம். இந்த முறை நீங்கள் வந்து பெரிய ஒரு 10 கட்சியை கூட்டிட்டு நீங்கள் சண்டை போட வர்றீங்கன்னா அது அவங்களுடைய தனித்தன்மையை சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு சில கட்சிகளோட கூட்டணியே இல்லைங்கிற ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கோம். இனி புதுசாக கட்சிகள் உருவாகலாம், வரலாம், ஆல்ரெடி அறிவிச்சிருக்கலாம். அவங்களோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க வருங்காலங்கள். தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவோடு மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்காதுன்னு சொல்லியிருக்கிறது. பாஜக, காங்கிரஸ், திமுக அதிமுக தேசிய கட்சிகள்லேயே வந்து இப்போ வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்க,
அது போன்ற கட்சிகள் கூட ஒரு பிற்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இன்னொன்று சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சிகள்லாம் இணைந்து கூட 2026 ஒரு பெரிய களத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நோக்கிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குதை நான் பார்க்குறேன். ஆனால் 2026 ஒரு பலமிக்க கூட்டணியை உருவாக்கி இந்த திராவிட பூதங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போகிறதா நம்புகிறேன். வெளிப்படையாகவே கேட்குறேன், விஜயனுடைய வருகைங்கிறது எந்த அளவுக்காவது நாம் தமிழரை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் இணைஞ்சே அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறாங்களே, அதுக்கான வாய்ப்பே இருக்குது, அதுக்கான சூழல் இருக்குது. அதுதான் அந்த ப்ராசஸ். சரி, ஓகே. இப்போ மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு பலத்தோட பெரும்பான்மையோட பாஜக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ அதற்கான சூழல் இல்லைன்னு பார்க்குறோம். தனித்து ஒரு 250 தொகுதிகளுக்குள்ளே தான் பெற முடியும்னு பார்க்குறேன். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அடுத்து வரக்கூடிய அந்த அரசாங்கம்ங்கிறது ஏதோ ஜனநாயக ரீதியாக நடக்கும். நம்ம பாஜகவின் மீது குறை சொல்வதும் காங்கிரஸின் மீது குறை சொல்வதும் தாண்டி பொதுவாக இங்கே மோடி வென்றிருக்காரா, இல்லை ராகுல் வென்றிருக்காரா, இல்லை ஸ்டாலின் வென்றிருக்காரா, எடப்பாடி வென்றிருக்காராங்கிறத மக்கள் முதல்ல வெல்லணும். மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் சரி செய்யப்படணும். நீங்கள் இன்றைக்கும் இந்தியாவில் பல்வேறு கிராமங்களில் சாலை இல்லாமல் இறந்து போன மனைவியை தூளி கட்டி தூக்கிட்டு போகக்கூடிய கிராமங்கள் இருக்குது. நான் எதுக்காக அந்த கேள்வி வச்சுன்னா, நம்ம எப்பவுமே கூட்டாட்சி தத்துவத்தை விரும்புகிற ஆள், நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கை அதுதானே கூட்டாட்சி தத்துவங்கிறது தான். இப்போ பெரும்பான்மை இல்லைன்னும் பொழுது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால கொஞ்சம் ஜனநாயகம் காக்கப்படுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுடைய பார்வை? இல்லை, பாஜக கடிவாளம் போடணும் இந்த தேர்தலில். நீங்கள் இந்த வெற்றியை பாஜக முழுமையான வெற்றியாக இல்லை. ஒன்று நம்ம தெளிவாக மட்டும் தெரியுது, மக்கள் பாஜக வரக்கூடாதுன்னு வாக்கு செலுத்திருக்காங்க. அது நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா 400+ அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. ஆனால் இப்போ அது 290க்கு கீழே குறையுது, 280 வந்துருக்குது. முடிவுகள் 270 கூட போய் முடியலாம். அதுக்கு அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு கார்னரில் போய் நிற்கும் தான் நமக்கு பார்க்க முடியுது. அப்போ காங்கிரஸ் கடந்த தேர்தலை விட 2019 விட கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ராகுல் காந்தியோடைய பயணம் ஒரு பெரிய லெவலில் ப்ளஸ்ஸாக இருந்தால் நான் பார்க்குறேன். எனக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு நடைபெறும் போய் என்ன நடந்தாருன்னு. ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்குது. இன்னொன்று, காங்கிரஸ் செய்ததை விட பாஜகவுடைய அநீதிகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறது. குறிப்பாக மணிப்பூர் கலவரமாக இருக்கலாம், சாக்சி மாலிக்கு பிரச்சனை இருக்கலாம், வேளாண் மசோதாவாக இருக்கலாம், தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச நடந்த கலவரங்களாக இருக்கலாம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கலாம். இது எல்லாமே பெரிய லெவலில் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம், ஜிஎஸ்டி, டிமானிசேஷன், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக எதிரொலிச்சுக்குது. அது கம்ப்ளீட்டாக பிஜேபிக்கு நெகட்டிவாக போய் தான் இவ்வளவு பெரிய அளவில் அவங்க கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அப்போ அது பாஜகவுடைய ஆட்சிக்கு கொஞ்சம் நல்லா ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையலாம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த முறை ஒழுங்காக நம்ம ஆட்சி நடத்தலாம், அடுத்த முறை மொத்தமாக தூக்கி எறியப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடிவாளமாக தான் அமையும். நிச்சயமாக அது அமையணும். இல்லை நாங்கள் எப்படினாலும் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் 3வது முறை வந்துட்டோம், மோடியை விட்டால் வேறு ஆளே கிடையாது, நாங்கள் என்னதான் தவறு பண்ணாலும் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுறான், எங்களுடைய ராமர் கோயிலும் ஜெய் ஸ்ரீராம் கோஷமும் எங்களுடைய தியானமும் கடலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு கிருஷ்ணர் பிறந்த இடத்தை தடவி கொடுக்குறதும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மோசமான ஆட்சியை நடத்துனாங்கன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்களில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக வீழ்த்தப்படும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராமர் கோயில் கட்டுன அந்த உத்தரப்பிரதேசில் அவங்களுடைய சேஃப் லேண்டுன்னு சொல்லப்படுற அந்த மாநிலத்திலேயே கிட்டத்தட்ட பாதி தொகுதிகளுக்கு மேலே இழந்துட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் நம்மளை 2வது அங்கே 40 தொகுதியில் பெற்றிருந்தாங்கனாக்கா பெரும்பான்மை கிடைச்சிருக்கும். இப்போ அதனால பெரும்பான்மையும் போயிடுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வரவேற்கத்தக்கது தான். பாரதிய ஜனதா கட்சியுடைய வீழ்ச்சிங்கிறது கொண்டாடப்பட வேண்டியது. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி நாக்பூருக்கு பிறகு அவங்களுடைய 2வது தலைநகரமாக கொண்டாடப்படுவது உத்தரப்பிரதேசம் தான். அங்கேயே அவங்க வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது மிக மிக வரவேற்கத்தக்கது. மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ராமர் கோவில் திறந்ததுல அந்த மக்களுக்கே ஒரு பெரிய அதிருப்தி இருப்பதாக சொல்றாங்க. ஏன்னா அது முழுமையடையாம இந்துக்களுடைய அந்த சம்பிரதாயத்தின்படி முழுமையடையாத ஒரு கோவிலை திறக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 70 விழுக்காடு பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இவங்க செட்டப் போட்டு அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற அதை வைத்துக்கொண்டு முடிஞ்ச மாதிரி காட்டி கோவிலை திறந்திருக்காங்க. அதெல்லாம் மக்கள் மத்தியில் அப்புறம் சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்பப்பட்டிருக்கிறது. அது பெரிய அளவில் எதிரொலித்து தேர்தல் பரப்புரையில் மோடி பேசிய பேச்சுகள் என்பது பகையை மணந்து கசப்புணர்வை மணந்து இந்து இஸ்லாமியர்கள் அங்கே என்னமோ கட்டிப்பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல. இந்துக்களை நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமியரும் இருக்காங்க, இஸ்லாமியர் நம்பியிருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க, தொழில் செய்கிறாங்க, அண்ணன் தம்பியாக பழகிறாங்க, பெரிய மோதல்கள் உருவாகலை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியருடைய நிலத்தை பறித்து கொடுத்துருவாங்க, இஸ்லாமியருடைய இந்துக்களுடைய நகையை பறித்து இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க, பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சு பாகிஸ்தான் தூண்டுதல் பேர்லாம் காங்கிரஸே இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு பல்வேறு வெறுப்பு பேச்சுக்கள் மோடி பேசினார். அந்த வெறுப்பு பிரச்சாரம் இந்துக்கள் மத்தியிலையும் பிஜேபியினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகளுக்கு மேலே ஒரு செட்பேக் அடைஞ்சிருக்கு, ஒரு 3வது இடத்துக்கு போயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது பாஜக தங்களுடைய வளர்ச்சின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 12 தொகுதிகளில் நாங்கள்
அதிமுக பின்னுக்கு தள்ளி இருக்கும்ட்டு இந்த ஒரு சூழல் எப்படி பார்க்குறீங்க பொது கண்ணோட்டத்தில்? அதிமுக வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டாங்களோன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அதிமுகவுக்கு இது ஒரு வாழ்வாசாவா போராட்டமான ஒரு தேர்தல் தான். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சதுன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கடுமையான பின்னடைவை சந்திக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீதான அதிருப்தி, குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவர் கொண்டு வந்து அந்த 10.5 இடஒதுக்கீடு என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் முக்குளத்தோருக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து அவர் கொடுக்கல, சரியாக கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி கட்சியாக வந்து அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னொன்று ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்களை அவங்க விரும்பலனாலும் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகங்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சமூக ரீதியாகவே அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் வந்து குறைந்தது. குறிப்பாக அதிமுக பலமாக சொல்லப்படுவது வந்து முக்குளத்தூர் சமூகம் பெரும்பான்மையாக ஓட்டு போடுவாங்க, திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஆமாம், வட மாவட்டங்களில் வந்து கவுண்டர் இருப்பாங்க, தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் இருப்பாங்க. இந்த 2 சமூகமே வாக்கு செலுத்தியது. ஆனால் இப்போ ஒரு பக்கம் அந்த பக்கம் அண்ணாமலையும் அதே சமூகங்களால் அவர் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறாரு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் ஓட்டை பிரிக்கிறாரு, அங்கே ராமதாஸுக்கும் ஓட்டு போயிருது. அவங்களுக்கு வந்து அப்படியே அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க முதல் முறையாக திமுகவுக்கு போடுறாங்க சட்டமன்றத்தில். திருப்பி இப்பவும் அது வந்து அப்படியே எதிரொலிச்சதாக பார்க்குறேன். அதனால் அதிமுக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ண நினைச்சிட்டாங்க. அது கூட்டணியை நம்பி நிற்கக்கூடிய கட்சி தான். கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதிமுக ரொம்ப அசால்ட்டாக தான் இந்த தேர்தலை அணுகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்குமே வந்து 3 ஆண்டுகால இந்த ஆட்சியை எதிர்த்து பெரிய அளவில் அவர் வந்து டஃப் கொடுக்கல. நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருக்குது. பரந்தூர் விமான நிலையமாக இருக்கலாம், செய்யாறு பிரச்சனையாக இருக்கலாம், சட்டம் லாண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இருக்கலாம், போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்கலாம். இதெல்லாம் எதிர்த்து பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய அதிமுக இதை பேசாமல் தங்களுடைய உள்கட்சி பிரச்சனையை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே 1000 சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்ச ஒழிய கட்சியினுடைய வளர்ச்சி அதை நோக்கி அப்புறம் அடுத்த கட்டத்துக்கான ஆட்சிக்கு போகிறதுக்கான எந்த வழியுமே அவங்க செய்யலைன்னு தான் பார்க்குறேன். ஓகே, தொடர்ச்சியாக வந்து கடந்த 3 ஆண்டுகளில் வந்து நிறைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கும். எதிர்கட்சிகள் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிகள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் கூட திமுகவை நோக்கி மக்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு நிலைங்கிறது வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு நிலைன்னு பார்க்குறதா, இல்லை இதே மாதிரியான ஒரு சூழல் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கும்னு எடுத்துக்கிறதா? நீ அப்படி திமுக வந்து நல்லாட்சி கொடுத்ததுனால தான் அந்த ஓட்டு வந்துச்சு நம்ம நினைச்சோம்னா, பாஜக அப்போ நல்லாட்சியாக கொடுத்துச்சு. மேலே யார் வரணுங்கிற மக்கள் முடிவு பண்ணுறான். இங்கே மோடி வந்துடக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணுறான். மோடி வந்துடக்கூடாது முடியும் போது தன்னோட முதல்ல நான் சொன்னேன், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நாடாளுமன்றத்தில் எப்போதுமே இருக்கும். எங்ககிட்டே சொன்னது சட்டமன்றத்தில் உங்களுக்கு தான், இப்போ நாங்கள் அங்கே தான் அப்படின்னு பல இடத்துல சொன்னாங்க. அப்போ அது வந்து எதிரொலிச்சுக்குது. திமுக மீதான அந்த திமுக ஆட்சியின் மீதான தவறுகளும் திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பும் மக்களுக்கு எப்போ எதிரொலிக்கணும், அதிருப்தி வந்து அது சட்டமன்றத்தை எதிரொலிக்கணும், எதிரொலிக்க வைப்போம். ஓகே, தொடர்ந்து கேள்விகளுக்கு பதில் பிங்கி ரொம்ப நன்றி. அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தி எக்ஸைட்மெண்ட். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் உமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.